வாருங்கள் கடவுளை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளை, இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களை இறைவார்த்தையின் மக்களாக இருக்க அழைக்கின்றார். இறைவார்த்தை என்பது, இறைவனுடைய மக்களாக இருப்பது என்பது வெறுமனே சடங்குகளில் பங்கு பெற்றுவதோ வழியடையாளங்களில் பங்கு பெற்றுவதோ அல்ல. மாறாக அதையும் தாண்டி மக்களுடைய மனதிலே தொடுவது, மக்களுடைய மனங்களிலே இறைவார்த்தையின் விதியை விதைப்பது. நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே, நாங்கள் கேள்வி கேட்கின்ற இடங்களிலே, இன்னும் நாங்கள் செல்லுகின்ற இடங்களிலே இறைவார்த்தையின் விதியை விதைக்கின்ற மக்களாக நாங்கள் வாழுகின்ற நாளில் ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த வரத்திற்காக மன்றாடுவோம். வெறுமெனவே கோவில்களிலோ அல்லது பக்தி கூட்டங்களிலோ இல்லாமல் எங்களுடைய வேலை தளங்களில், நாங்கள் கேள்வி கேட்கின்ற இடங்களில், நாங்கள் சேவை செய்கின்ற இடங்களில், இன்னும் நாங்கள் செல்லுகின்ற இடங்களில் இறைவார்த்தையின் விதையை விதைக்கின்ற மக்களாக நாங்கள் மாற இந்த பலியிலே இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய பலியை நாங்கள் தகுதியுள்ளவர்களாக ஒப்புக் கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டும் எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ரவேல் குலம் பிரிக்கப்பட்டது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 29 தொடக்கம் 32 ஏறாக. ஒரு நாள் எரபவாம் ஜெருசலேமிலிருந்து வெளியே போன போது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் எரபபாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: இதோ, நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகின்றேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரவேலரின் நகர்கள் அனைத்திலுமிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட ஜெருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரவேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது.
நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். ஆனால் என் மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்களை எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஜேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். ஜேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பாத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் இத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேசற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவரங்களை சேரிலே கிறிஸ்தவர்களாக இருக்க நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் இறைவார்த்தையின் விழுமியங்களை, இறைவார்த்தையின் விதைகளை பரப்புகின்ற மக்களாக இருக்க அழைக்கின்றார். அதை ஆண்டவர் செய்தும் காட்டியிருக்கின்றார். எவ்வாறென்றால், அவர் காது கேளாதோரையும் திக்கி பேசுகின்றவரையும் ஊமைகளையும் கண் தெரியாதவரையும் அழைத்து அவர்களுக்கு அவர் போதிக்கவில்லை. மாறாக செயலிலே காட்டி அவர்கள் நம்பிக்கை மிகுதியாகுமாறும் அவர்கள் ஆழமாக விசுவாசம் கொள்ளுமாறும் அவர்களை குணப்படுத்துகின்றார். எல்லாம் சாதாரணமான மக்களுக்கு அவர் போதிக்கின்றார். இவ்வாறாக இருக்கின்ற மக்களுக்கு அவர் செயலிலே காட்டுகின்றார். இதைத்தான் என்று எங்களையும் செய்ய சொல்லி ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார். எவ்வாறென்றால், இந்த சாதாரணமாக இருக்கின்ற ஜூத மக்கள், இஸ்ராயலர்,
ஆண்டவருடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்ற யூத மக்களுக்கு அவர் போதிக்கின்றார். ஏனென்றால் அவர்களுக்கு அனைத்தும் தெரியும், அவர்களுக்கு விளங்கும். மாறாக இந்த புறவினத்தவர்கள் இப்படியாக காது காளாதோர், கண் தெரியாதோர், வாய் பேசாதோர், திக்கி பேசுகின்றவர்களுக்கு அவர் செயலிலே காட்டுகின்றார். ஏனென்றால் அவர்களுக்கு ஒன்றும் விளங்காது. இன்று நாங்கள் வாழுகின்ற சூழலிலும் இவ்வாறான மக்கள் இருக்கின்றார்கள். ஆலயத்துக்கு அடிக்கடி வருகின்றவர்கள், கிறிஸ்தவ விழுமியங்களை பின்பற்றுகின்றவர்களுக்கு போதிக்கவும் சொல்லிலே சொல்லிக் கொடுக்கவும், கிறிஸ்தவத்தை அறியாதோர், பிற இனத்தவர், பிற மதத்தவர், அவர்களுக்கு இந்த கிறிஸ்தவ விழுமியங்களை செயலிலே காட்டவும் ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். அதில் முன்றைய நாளிலே இவ்வாறாக புற இனத்தவர் மத்தியிலே எங்களுடைய காலகட்டத்தில் இருக்கின்ற புற இனத்தவர்களாகிய ஆலயத்திற்கு வராதவர்கள், கடவுள் இல்லை என்று வாதாடுகின்றவர்கள், நம்பிக்கையற்று ஏனோதானோ ஒன்று திரிகின்றவர்கள், அவர்களுக்கு இந்த இறைவார்த்தையின் விழுமியங்களை செயலிலே காட்ட அழைக்கின்றார். நாங்கள் வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், நாங்கள் செல்லுகின்ற இடமாக இருக்கலாம், நாங்கள் பயணிக்கின்ற இடங்களாக இருக்கலாம். இந்த இடங்களிலே இவ்வாறான மக்களுக்கு கிறிஸ்தவ விழுமியங்களை, கிறிஸ்தவ வார்த்தையின் விதைகளை, இறை வார்த்தையின் படிப்பினைகளை செயலிலே காட்ட ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகிய இன்றைய நாளிலே அந்த வரத்துக்காக மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ பாடமாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்கின்ற செயல்கள் கிறிஸ்தவ செயல்களாக இருக்க வேண்டும். அதை பார்த்து, எங்களுடைய வாழ்க்கை பாடத்தை பார்த்து மக்கள் இறைவனை பின்பற்ற அந்த நம்பிக்கையின் விதைகளை தூவுகின்ற மக்களாக நாங்கள் மாற இறைவன் அருள் கூற வேண்டும் என்று, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடரும் பள்ளியிலே மன்றாடுவோம். ஆமேன். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இந்த நேரத்திலே மன்றாடுவோம். சிறப்பாக நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு கூறுகின்றவர்கள், இறந்தவருடைய ஆன்மாக்களின் நினைவு கூறுகின்றவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இறந்த ஆன்மாக்கள் நித்தியத்துக்கு இறைவனோடு உறவாட இறைவன் அருள் கூற வேண்டும். எங்களுடைய நினைவு நாட்கள் நன்றியின் நாட்களாக, ஆசீர்வாதத்தின் நாட்களாக மாற இறைவன் நிறைவாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றவர்கள், வருகின்ற வாரத்திலே ஓயல் பரீட்சைக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அவர்கள் தங்களுடைய வாழ்விலே தாண்டவிருக்கின்ற இந்த தடைக்கில்லை தூயாவியானவருடைய துணையோடு நிறைவாகவும் ஆசீர்வாதத்தோடும் தாண்ட, அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்து தூயாவியானவரால் வழிநடத்தப்படவும், அவர்கள் எந்தவித தடைகளுமின்றி இந்த பரீட்சையை நல்ல முறையில் எழுதவும் இறைவன் அருள் கூற வேண்டும் என்றும் மன்றாடுவோம். நிச்சயமாக நோயில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், முதுமையில் இருப்பவர்கள், தீராத நோயினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், எங்களுடைய உறவுகள், நண்பர்கள், வைத்தியசாலையில், வீடுகளில் இருக்கின்ற அனைத்து நோயாளர்களையும், முதியவர்களையும், தனிமையில் இருப்பவர்களையும், வாழ்க்கையிலே கஷ்டத்தினாலே மூழ்கி கொண்டிருப்பவர்களையும், அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இறைவன் அவர்களுக்கு ஒளியாக, வழியாக, நல் ஆசானாக, நல் ஆயனாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையா என்னை கொணர்ந்தீரே
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வல குறைவுற்று எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வில் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையில் என்று முளையலாம் வல்ல இறைவான், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மேற்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடம் இருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோடமிருந்து வைத்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே ரவி விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று மக்கு ஒளியமுறிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அமைதியில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.